ஆறா கொம்பை இன்னும் நாட்டுக்கு நாடு நாடு தேவலோகத்திலே ஒரு சபை கூடினார் சபை இந்த பூலோகத்திலே நமக்கு ஒரு சபை கூடினார் ராஜ சபை மகாராஜா இன்னும் என்ன நாடு சொல்லு இன்னும் கோச்சேரி இன்னும் அம்மன் பச்சாயமுடைய இன்னும் மாதமாக எத்தனை நிகழ்ச்சி நடந்தாலும் இந்த பச்சாயம்மனுக்கு உகந்தது இந்த 64 கலையிலே ஆயக்கலை சிறந்தது மகாராஜா. இன்னும் இந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒளிகளுக்கக்கூடிய இன்னும் யூடியூப் சேனல் அருமை அண்ணா செல்வம் அண்ணா அவர்களுக்கும் அனைத்து கலைஞர்களுக்கு உயிர் இருக்கக்கூடிய தெய்வம் இந்த பச்சாயமுடைய கைக்கு கையாக வரக்கூடிய இந்த பச்சாயமுடைய அருள் இத்தனை பணியும் பலையிலிருந்து வாராமல் எப்படா சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒன்னும் சொல்லிக்க முடியலீங்க. இவர்தான் நமக்கு முதல் கடவுள் அப்படி சரிங்க இவர்களாம் இல்லாவிட்டால் இந்த கலைஞர்கள் இல்லாவிட்டால் நடிகர்கள் அல்ல நம்மளை வாழ வைத்த தெய்வங்கள் நமக்கெல்லாம் குருவகக்கூடிய இன்னும் யாரு இன்னும் ஆசிரியா வழங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சுப்பிரமணிய கவுண்டர்களும் இன்னும் கூடியப்பட்டியை சேர்ந்த இன்னும் சுப்பிரமணிய கவுண்டர் ஐயார்கள் இன்னும் அது மட்டும் இல்லாமல் அருமை கண்டக்டர் அருமையன் மூர்த்தி அவர்களும் இன்னும் ஆதிவாக்கியார் சார்பாக இன்னும் விஜயன் அவர்களும் இன்னும் மிருதங்க சக்கரவர்த்தி இன்னும் கொள்ளக்காரரு பொட்டிக்காரரு பெத்த பெகடா ஓடுகாரரு கோளுகாரரு அப்படி முதலாக இந்த கொள்ளக்காரன் இங்கதான் இந்த குழலை எடுத்து இந்த ஆயாளுக்கு முன்பதாக வாசித்த இடம் நிரந்தரமாக இந்த ஆலயத்துக்கு எத்தனை எங்க தப்பிச்சு வைத்தாலும் மீண்டும் இந்த ஆயாளுடைய பாதத்தில்தான் விட வேண்டும். நோயினுடைய இல்லாமல் இந்த இசையை மறக்காமல் திறமையோடு நீதியோடு இந்த அம்மனுடைய அருள் இந்த மிருதங்க சக்கரவர்த்தியும் இந்த குரல் வித்வான் பேரு இன்னும் ஆனந்தவர்களும் மும்மூர்த்தி அப்படி பேர் பெற்ற செண்டடமெல்லாம் தீரும் செல்வாக்கோடு பேர்முகனோடு ஒழுக்கம் இருந்தால் உயர்ந்து கொண்டே இருக்கிறான். இந்த இடம் இந்த மண்ணுல கால் வைத்துவீங்களா யாருமே கீழே போனதில்லை. அப்படி அனைத்து கலைஞருடைய சார்பாக நமக்கெல்லாம் வரவேற்பு கொடுத்த இன்னும் ஆட்டம் இல்லாவிட்டால் யார் வந்தாலும் சரி இந்த அம்மனுக்காக ஆளுக்கு ஒரு வேடம் வெட்டி இன்னும் நமக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த அருமை ஐயா மூர்த்தி ஐயாவுடைய சார்பாக இன்னும் பொதுமக்களுடைய சார்பாக இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய இன்னும் தீகடகார ரஞ்சித்தரன் அவர்கள் இன்னும் அவருடைய சார்பாகவும் பல்லாண்டு தருமகர்த்தா தலைவரும் அணையாளர் பூசாரி அவருடைய துணை கொண்டு பல்லாண்டு பலகோடு வாழ வேணுமாவா. இந்த சிங்கார பொன்னிடையிலே இன்றைக்கு அரங்கேற்ற செய்யக்கூடிய நாடகம் என்ன ஆயா கூதி ஆளுக்கு இருந்தாலும் சிங்கார பொன்வெளியிலே அரங்கேற்ற செய்யக்கூடிய நாடகம் ஏன் உங்களுக்கு தெரியாதா? வாழை மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை ஏற்பாடு இருக்கார்கள். என்னுடைய நாடகம் என்ன இன்னும் சாப்பாடு ஏற்பாடு எப்படி முடியல உடம்பு பசு பிடிச்சிருக்கு கொஞ்சம் பசு பிடிச்சிருக்கு
அல்லது தக்கோழி சோறு என்னுடைய நாடு என்பா அடிக்கிறவன் கையை பிடிச்சா மத்தாலத்தோட பவர் கொடுத்தா இருந்தாலும் தெய்வலோகம் பொன்னுலகம் அமராவதி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கும் 56 நாட்டுக்கும் கீழே 14 உலகளுக்கும் என்னுடைய பேரோ தேவேந்திர வந்தே வர புடுங்க 3 பேர் இடங்காலே நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. உங்க பேரும் புலனும் மலரட்டும். பேரும் புகழும் புகழும் 14 லோகத்துக்கும் அதிபதி வணக்கூடிய தேவேந்திர பூபதி பூபதி அப்படி என்னுடைய தாய் தந்தைகள் யார்? பெற்ற தங்களை தாய் தந்தையா குடியிருந்த கோயில் கடவுள் அப்படியே குடியிருந்த கோயில் அன்னைக்கு ஆலயம். நான் குடும்பத்தை சொல்றேன், குடும்பத்துல சொல்றேன். நீனும் படிக்கிறதுக்கு நாளாகும்.
இந்த கையை ஒரு நாள் எங்கடா வச்சிட்டு இருந்த? நாத்தனார்ல? அப்புறம் அந்த தோல் அப்புறம் அந்த அடி வாட்டத்து வருமா? தோல் பதம் ஏறும். அவர் மத்தாலதான் பதம் ஏறுது. அவனுக்கு அடிச்சு அவன் சூத்து பதம் ஏறும்ல. எனக்கு தெரியும். வெளிய வரப்ப அந்தமும் ஊப்பிட்டு வரும்போது தெரியும். எவ்வளவு பெருச்சிட்டு வந்திருக்கோம். வீரம் வீரம் வளர்க்க படைத்த மகாராஜா இந்த தேவ இந்திரனை தேவ இந்திரனை ஈண்டெடுத்த தந்தையார் காசியப்ப மகாமுனிவர். ஏங்க மீதி முக்காச்சி பேங்கிங்க போச்சு. ஓய் காசியப்ப மகாமுனிவர். அட காசியப்ப மகாமுனிவர் தாய்மார்கள் இருந்து எல்லாத்துக்கும் ரெண்டு மாதிரி தாங்க. என்னடா சொல்ற? எல்லாத்துக்கும் ரெண்டு மாதிரி தான். ஓய் கடவுள் கொடுத்த எல்லா பெண்மணிக்கு ரெண்டு மாதிரி தான். என் தாய் மாதர்கள் ரெண்டு. தாய் அம்மா அம்மா ரெண்டு தாங்க இருக்கும். ஏங்க உங்களுக்கெல்லாம் ஒரு அப்பா ரெண்டு அம்மா, எனக்கெல்லாம் ஒரு அம்மா நான் மூணு அப்பா. படிச்சுட்டு கூட சிரிக்குது. கோமால் நல்லா தமாசு பண்றான். பயங்கர எட்டாயிட்டாடப்பா. இப்படி இது மட்டும் கரெக்டா வச்சிருக்கிறேன். ஆமாங்க இரண்டு தாய்மார்களே ரெண்டு. அமர்தான் எடுத்து பண்ணலாம். அதி திதி ஆதி தேவிக்கும் தாய் அதி எதி தாய் அதிடா. அதுதான் எதி. தாய் திதிடா. ஏங்க தாய் திதி எதி அதி எதி. அதிதேவி திதிதேவி இரண்டு தாய்மார்கள். ஏதோ ஒரு தீ ஏதோ ஒரு பீ போ. ஏதோ ஒரு தீ பீ. அப்படி காசியப்ப மகாமுனிவருக்கும் ஆதி திதிக்கும் பிறந்த இந்த தேவேந்திரனாக இருந்தாலும் என்னுடைய உடற்பதவி யாருங்க? மகாராஜா நான் உண்டியா ஒருவடா. நீ முண்டியா பொறுமையா படுறா. நான் நல்லா இருக்கிறேங்க. அப்படியே கைகள். அப்படி நான் யாரை வைக்கேன்பா?
மகாராஜா இன்னும் சின்னகாலிபட்டியிலே வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் எல்லை வியாபாரி இளநீ வியாபாரி அருமை மாமோர்களும் அருமை அக்கா நாடகத்தை காண்பதற்காக வந்திருக்கார்கள். இந்த பச்சாயமுடைய அல்பெற்று அவர் செய்யக்கூடிய தொழில் என்றைக்கும் மென்மேலும் அந்த கந்தையுடைய துணை கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு மலகோடி உலக வாழ வேணுமல்லவா? ஆமாங்க. அரக்கர்களும் தேவர்களும் அமுதத்தை கடைந்தார்கள். அரக்கர்களும் தேவர்களும் அமிர்தத்தை கடந்தார்கள். சரி சரி. அண்ணன் தம்பி 1000 அரக்கர்கள் பிறந்து 60,000 மக்களா? அருமை பெயரே வேண்டாம் என்று மதிப்புக்கு மரியாதைக்கு அருமை அண்ணாவுடைய சுதவக்காக 100 ரூபாயை கலைக்குழுவுக்காக வாரி வைக்கிறார்கள். காலத்திலே எப்படி இந்த மூர்த்தி நடத்த வந்தாலும் அது போல இன்னும் பர்க்குன் என்று சொல்லக்கூடிய சின்னகாலிபட்டியிலே பேரும் புகழ் வாய்ந்த இன்னும் கவுல் வித்துவார் நம்மளை போல் கலை வித்துவார். இன்னும் அது மட்டுமில்லாமல் மிருதங்கத்தை கத்துக்கூடிய இந்த ஆட்டக்காரருடைய வாக்கு அரிதாவுடைய வாக்கு, அந்த கோவிந்தனுடைய வாக்கு, கோபாலக்கனுடைய வாக்கு, அந்த கோவிந்தனுடைய வாக்கு நோய் நொடி இல்லாமல் இன்னும் சர்க்குன்னு செங்கலத்தை எல்லாம் பேர் புகழும் எடுத்து சரி நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி வாழ வேண்டும். அப்படி இருந்தாலும் தேவர்களும் அரக்கர்களும் உரத்தை கடைந்தோம். தேவர்களும் அரக்கர்கள் அப்பொழுது இந்த தேவ அமிர்தத்திலே அரக்கரும் தேவர்களும் அமிர்தத்தை கடைய தேவ அமிர்தத்திலே என்னென்ன பிறந்தது? பட்டத்து வெள்ளை யானை, பாரிஜாத மலர், பணம் காய்க்கின்ற மரம், மரம் இருந்தாலும் இன்னும் என்ன மனம் காக்கின்ற மரமும் அமிர்தத்திலே பிறந்தது. தேவ அமிர்தத்தில் பிறந்த பட்டத்து வெள்ளை யானை, பாரிஜாத மலர், 7 நாட்டிய பெண்களும் பிறந்தார்கள். 7 நாட்டிய பெண்கள் இந்திராணி அனைத்துமே அந்த தேவ அமிர்தத்திலே பிறந்தது. சரி அரக்கர்களும் தேவர்களும் அந்த அமிர்தத்தை கடைய அந்த அமிர்தத்திலே பொன்னும் பொருளாம் இந்த தேவர் பொன்னும் பொருளும் தேவர்கள் வைத்துக் கொண்டார்கள். மதுமங்கை என்று சொல்லக்கூடிய போதை பொருள் கொடுப்போம். மதுமங்கை என்று சொல்லக்கூடிய போதை பொருள். அப்பொழுது அரை பிறப்பிடி மூக்கு என்று சொல்லக்கூடிய இன்றைக்கும் இளமை குறையாமல் அழகு குறையாமல் தேவர்கள் என்றைக்குமே நாங்கள் இப்படிதான் இருப்போம். அப்படி இன்றைக்குமே பார்த்தார்கள் அந்த சூழ்ச்சிக்கார அதே சூழ்ச்சிக்கார அரக்கர்களே தேவர்களே அப்படி என்று மனதிலே வைத்து எப்படியாவது இந்த மதுமங்கையை மற்றும் இடத்தில் கொடுத்து விட்டு சொல்லையெல்லாம் இவர்கள் பெற்று விட்டார்களே அப்படி என்று மனதிலே பெரிய வஞ்சகத்தை வைத்து சண்டாள அரக்கர்கள் இந்த தேவர்களை தேடிக்கொண்டே வந்திருக்கார்கள். மகாராஜா இரண்டா மாலையிட்ட மங்கை யாரு? மாலையிட்ட மங்கை மகாராஜா உன்னுடைய மனைவி யாரா? கல்யாணமே ஒரு ஆயா இருக்குது இல்ல அவளும் செத்து போயிட்டாங்க. 100 நாள் வேலைக்கு போவா அப்படின்னு சொன்னேன். என்னுடைய மாலையிட்ட மங்கை சாட்சி தேவி என்று சொல்லக்கூடிய இந்திராணியை திருமணத்தை செய்து தெய்வ யானை மந்திரமாலா சித்தான் சொல்லக்கூடிய 3 மக்களை பெற்றெடுத்து யாரோ ஒருவர் இந்த தெய்வலோகத்துக்கு போல் தெரிகிறது. என்று பார்ப்போம். அழைக்க அதே சமயத்தில் தேவேந்திராணி சபை தர்பார் அவரால் மற்ற